என்ன உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு பேரா கருவாயா? அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ஒத்துமே இருக்கீங்கல்ல? முன்னாடி சண்டை உங்களுக்கு ஏன் மாப்பிள்ள கரகம் வச்சுட்டாரான்? ஏன் போட்டு என்கிட்ட புது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த தேவையை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். ஆமா சண்டை மறுபடி முறந்தாரம் வந்தவன் நானு. ஆமா எனக்கு கொண்டு வந்து பூவை கொடுக்காம பின்னாடி வந்த சின்ன பொண்ணுன்னு சொல்லி அவர் இருந்தா அவளுக்கு போய் பூ கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னங்க செய்யட்டும்? ஆமா உனக்கு இல்லாத பூப்பா உனக்குதான் பூப்பா. ஏன் பயப்படா? கொண்டாந்து என் கொண்டையில சொல்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு அவங்கள போய் பூ உனக்கு தான் சொல்றீங்க. அவளுக்கு பேச்சுக்குதான் சொன்னேன், பூ உனக்கு தானே நல்லா இருக்குது. ஆமா முன்னாடி இப்போ உனக்குதான் நல்லா இருக்கு. ஏன் மாப்பிள்ள எனக்கு நல்லா இல்லையா? மாப்பிள்ள இத்தனை நாள் சுடுசோறு உனக்கு இனிச்சுது, பழைய சோறு கசக்குது. இப்ப உனக்கு பழைய சோறு இனிக்குது, சுடுசோறு உனக்கு கசக்குதா மாப்பிள்ள? மாப்பிள்ள இதுக்குதான் ரெண்டு பொண்டாட்டி கட்டக்கூடாது. உனக்குதான் அவனா இருக்காரு. ஏண்டி அவன் காவல போய் சொல்லு. அவளுக்கு பூவுன்னா எனக்கு பூ இல்லையா? வாங்கி பயப்படாத. ஏன்னு கேட்டா அவனுக்கு ஒரு பூ தானே வச்சிருக்கான். ஆமா உனக்கு 1000 பூ நான் கொண்டா தர்றேன். எனக்கு ஒரு பூ, அந்த கருவாச்சிக்கு அவனுக்கு 1000 பூ. அவனுக்கு 1000 பூ இல்ல, நான் மரத்தே வேண்டிக்கு வைக்க. எதுக்கு இல்லையா? ஆமா மரம் மட்டும்தான் அங்க இருக்கும். சரி அந்த பூவெல்லாம் உன்னுடைய தலையில இருக்கும். கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க கொண்டு போய் கொடுக்குறியா? ஐயே பயப்படாத பாரு, இந்த நாயமா கூடாது. சரி இத்தனை நாள் இதை பாரு, நீ இத்தனை நாள் என்னென்னமோ நடந்தது, நீ ஒன்னு நடந்தோம். இனிமேட்டு நீ வேற நான் வேற. பாரு என்னைக்கா இருந்தாலும் என் பொறுத்த சாவாரு. என் பொறுத்த சத்தாருன்னா உரப்படி நான் தான் நான் தான் முறைப்படி தலைமாட்டில் உட்காந்து வருவேன். அதை சொல்லு. நினப்புதான் புலம்பு கிடைக்குமாமா. நீ வெள்ளை சீலை கட்டினா நான் பழையில உடைச்சு புவ்வெடுத்து பொட்டடிச்சு நான் தாலியை நான் தாண்டியா இருப்பேன். தலைமாட்டை கொண்டு ஒப்பாரி படி தாலியை தவிட்டு போடு நான் தாண்டி போடுவேன். அவனுக்கு ஒப்பாரி பாட தெரியுமா? அவனுக்கு ஒப்பாரி பாட தெரியுமா? நான் பாடி காட்டுறேன். நீ பாடா, நான் பாடி காட்டுறேன். அண்ணா மாயம்மா மாயம்மா எனக்கு பிறப்பு மட்டும்தான் தவிர இறப்பே கிடையாது. அதனால என்ன பூ அத்தனை நாய் இருக்கு. இன்னைக்கு அதை நான் பார்த்தாவும் யாரு காலி இருக்கிறாங்க, யாரு ஒப்பாரி போறாங்க. இன்னைக்கு நைட்டு நான் கூட்டாடி சாவுங்க. நீங்க சாவுங்க. யாரு சாவுங்க? நீ நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுத்தீங்க. அக்கா அதை படத்தை எடுத்தீங்களா? ஒரு புரியாத கட்டிருந்தா நல்ல பாடிங்க கட்டி கொடுத்து அவரு போன போயிட்டு ராகுல் மாமா இருக்கிறாரு. பயப்படாத. ராகுல் ஓகேன்றாரு. கண்ணே பயப்படாத. புப்பாகப்பட்டது தெய்வலோகத்தில் இருக்குது. அங்க போய் நான் கொண்டு உண்மையான பூ மலரே இல்ல. உண்மையான மலர் எங்க தேவலோகத்தில் இருக்குது. அப்ப இது இது சாதாரண ஒரு பொய்யான மலர். நீங்க வேணும்னா போய் தீவலோகத்துல போய் பரிசோதனை. சரி உங்களுக்கு பூ வேண்டும்.
பாருங்க, இது பொய்யான உணராமா பயப்படாது. இந்த பொய்யான உணர்வு இவ்வளவு வாசமா இருக்குன்னா ஆமா நிச்சயமாக எப்படி இருக்கும்? உண்மையா? இந்த மாதிரி எனக்கு சொல்றது கொடுங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை அங்க பூக்கு கொண்டாந்து கொடுங்க. அந்த பூ உனக்குதான் நீ ஏடி பயப்படுற? அந்த பூ அடிதான். அவனுக்கு தான் பூ கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா. பூ கொடுத்துட்டு போய் ஏன் தலையில வச்சு அழைப்பாரு. பயப்படாத. அவனுக்கு இது பூ பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? பூ என்ன? உன் தலையெல்லாம் பூவாக வைக்கிறேன். பயப்படாத. ஏன் பொறுத்து செல்ல பொண்டாட்டியாரு. ஆமா. உங்க புது பொண்டாட்டியாரு விஜயத்தான். அவனால எனக்கு தானே அந்த பூ ஏங்க வாங்க. அந்த மலரை பறிச்சுட்டு வந்து முத பண்ணுவோம் நான் தான். சரி புறப்படுகிறேன். போய் அந்த மலரை கொண்டு வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே கொடுக்குறேன். இருக்கக்கூடாது. அது வரைக்கும் அவன் வீட்டுக்கு சொல்லி வீட்டு இருக்கக்கூடாது. ஊருக்கார 100 நீ போய் சீக்கிரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு எய்ஸ் இருக்குது, பேசாம இருக்கணும். உனக்கு பிரசவம் இருக்குது, அமர்ந்து இருப்பாயாக. போய் வா. எங்க போகணும்? ஜெயலலிதா போகணும். இப்ப நேரம் அந்த கடைக்கு போகணும். ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரநாகப்பட்டவன் அவனுடைய ஆவாரம் இல்லாமல் அனுகூலத்தோடு நிறைய கிடைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அனைத்துமே அறிந்தவர் அறியாம கண்ணு தெரியாம போல நடிக்கிறது இருந்தாலும் இந்த தெய்வலோகத்திலே. ஆனால் எதுக்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக? 12 வருடத்துக்கு ஒரு முறை மலராகப்பட்டது பூக்கும் அல்லவா? இன்றுதானே உண்மைதான் மலராகப்பட்டது பூத்து குலுங்குகிறது. மலரை கொண்டு போக வேண்டும். அதற்காகத்தான் இங்கே வந்தீர்கள். ஆமா, அந்த மலரை பறிக்க வேண்டும் என்றால் அதுலதாங்க வெள்ளக்கமே இருக்குது. இந்த நிலைமைக்கு காரணம் அதுதான். காரணம் என்ன? ஆமா, தெரியவில்லை. நரகாசுரனா? அந்த நரகாசுரனாகப்பட்டோடு இந்த தேவாதி தேவர்களை எல்லாம் திருப்பிடித்து வைத்திருக்கிறார். நரகாசுரன், மிருகாசுரன். என் தாய் தந்தைகள் யாரு? அப்படி என்று சொன்னால் உங்களை விடுதலை செய்வேன். நீ என்றால் விடுதலை செய்ய மாட்டேன். அப்படி என்று ஆட்சி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆட்சி போது நடந்து கொண்டிருக்கிறது. அவன் ஆட்சியில் போய் நம்ம கேட்ட கொடுப்பானா? அதனால அவனை வென்று மீண்டும் நான் கொண்டு போக வேண்டும். ஆகட்டும், அரண்மனையில் அமைந்திருக்கள். நான் அவனை பார்க்கிறேன். புறப்படி புறப்படுவோமா? தேவலோகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய 32 படி சுமாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தேவேந்திரனை அனுப்பி, ஆனால் ஆடை ஆவாரம் அனைத்துமே அவிட்டு நீ ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாயே. என்னுடைய பெயரோ மிருகாசுரன். மிருகாசுரன் மரியாதை. வீணாக தப்பித்து ஓடிவிடு. வீணாக தப்பித்து ஓடிவிடு. தெய்வலோகத்தை விட்டு இல்லையே என் ஆயுதத்துக்கு பலியாகி விடுவாய். நீ யாரா? நான் யாருக்கு தெரியுமா? யார்? அழிக்க பிறந்தவன் அரிராமன். ஆமாடா, அரிராமன். ஆமா. நீயா? கண்ணன். ஆமா. பொம்பளை போல தேவ குறுக்க வந்த மாதிரி அவனே குறுக்க வந்துட்டான். பொம்பளை போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே குறுக்க வந்துட்ட. அப்படியா? ஏய், எங்க வாழை தடுவதை பார்ப்போம். என் தம்பியை கொண்டது நீதானே? ஆடா ஆடா.
வீணாக மடித்து விடாதே. இந்த கைலாசத்தை விட்டு வந்த வழியை விட்டு வாய் வழியாக சென்று விடு. மடித்து விட்டா அவனை கொன்றவன் நானே தான். நீயா? ஆமா, என் தம்பி குற்றவாளிகளை கொன்றவன். ஏற்கனவே பாத்திருக்கல, எத்தனை நாளா வந்திருக்கிறேன் தம்பிக்கு. அதாவது 999 முறை தண்டனை செய்து தோற்று போய் விட்டான். என் தம்பியை கொன்றவன் நானே தான். நீயா? ஆமா. சண்டாளா, ஐயவஞ்சகனே, தப்பித்து ஓடிவிடு. உன்னை சும்மா விட போவதில்லை. எங்க அப்பா அம்மா யார் தெரியல, உன்னை கொல்லாமல் விட నేను కూతు తమ్మలకు పులువు కట్టడానికి దాము ఎంత పోయినా కోడెత్తిని పోయి எல்லாரையும் பூனை நினைச்சிட்டாங்க. நான் புலிடா, புழுத்துடா. அப்பவே சொன்ன போடா போடா. ஆமா, என் கையில சாகத்துல வந்தான். 999 முறை விட்டு விட்டு போயிட்டான். இப்ப உங்க கையில போயிட்டா, அப்படி மறுபடியும் செத்து போயிட்டான். சரி, இப்ப என்ன பண்றது? மறுபடியும் இல்ல, வேண்டாம், தெய்வம் வேண்டாம். தொண்ணூறு போன எங்க அக்கா இருக்கிறாங்க, நீ கூட்டிட்டு போய் இதோ இப்படிப்பட்ட ஒரு பூவுக்காக பாமாவும் ருக்மணி சண்டை வாங்கினாங்க. அதனால இப்போ இந்த தேதி போய் உடனே எங்க பாட்டிக்கிட்டு சொல்லணும். புறப்படலாமா? பாட்டி, தாத்தா மலருக்காக தேவலோகம் சென்றார் அல்லவா? அந்த தேவலோகத்திலே நரகாசுரனாகப்பட்டவன் தாத்தாவை கொண்டு விட்டா. பாட்டி கொண்டு விட்டா. ஐயோ, அந்த மலருக்கு ஐயோ நாட்டப்பட்டி ஐயோ நானும் சொல்றேன். ஐயோ அந்த பூவச்சி ஐயோ நாசப்பட்டி
நான் ஒரு வார்த்தை பூ வேண்டாம் சொல்லிருந்தான் நீ இருந்திருப்பாரு. இந்த பாலு பூவுக்காக ஆசைப்பட்டு தெய்வலோக போகணும்னு சொன்னேன். பூமலருக்கு ஆசைப்பட்டு இந்த புண்ணியரை கொள்வதற்கு நான் காரணமாகிவிட்டேன். இந்த மலருக்கு ஆசைப்பட்டு என் மன்னவரை கொண்ட மாப்பாரி அதே மன்னவரை கொண்டது யார்? யாருமே செய்ய முடியாது இப்பேற்பட்ட காரியத்தை செய்தது யார்? இவர் யாராலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கு இப்பேற்பட்டவரை பேறுபட்ட மூடன் யார்? பாட்டி நரகலோகத்தையே ஆண்டு வரக்கூடிய நரகாசுரனாகப்பட்ட கொடி அரக்கன் தன்னுடைய தம்பிமாரை இருவரை கொண்டு விட்டான் என்று சொல்லி ஆங்கார கோபத்தோடு தாத்தாவை கொண்டு விட்டார். அதனால தாத்தா உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த அரக்கனை கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அரக்கனை கொள்வதாக இருந்தால் இவராலே முடியவில்லையே. கல்லுக்குள்ளுக்கும் தேரைக்கும் கருவிலுக்கும் குசவை காத்து ரசிக்கக்கூடியவருக்கு முடியலன்னா என்னால என்ன முடியும்? பாட்டி உங்களால முடியாது. முன்னொரு ஜென்மத்திலே நீங்கள் பூமாதேவியாக ஜனித்தீங்க அல்லவா? அந்த பூமாதேவி அவதாரத்தில் வந்தா இந்த நரகாசுரனை கொள்ளலாம். அப்படியா? உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி என்றால் அந்த அவதாரத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த அரக்கனை கொள்ளலாம். பாட்டி தேடித்து வாருங்கள். மனித எடுக்கும் என் கணவனை கொன்றவன் யார்? இவர் யாரு? என் கணவன். உன் கணவனா? உண்மைதான். உன் கணவனை கொன்றவன் நானே. அப்படி என்றால் என் கணவனை கொன்ற வந்தவன் நான். அப்படியா? உன்னை கொல்ல வந்தவன் நான். கணவனை கொன்றவனை கொல்ல வந்தவன் உண்மைதான். அப்படி என்றால் என்னை நீ கொண்டு விடுவாயா? உன்னை கொல்ல முடியாது என்று ஆணவத்தில் பேச வேண்டாம். உலகத்தையே அடக்கியாலும் அவனையே கொண்டு மடித்து விட்டு நீ எம்மாத்திரம் கம்மன் ஆட்டிப்பேன். உன்னால் என்னடி முடியும்? என்னால் என்ன முடியும் என்று கேட்க வேண்டாம். உன்னை கொல்ல எவரால் முடியாது சொல்கிறாய். உன்னை கொல்ல என்னால் முடியும். சொல்லாமல் படுபாவியே அது மைத்திலே கொண்ட பாவியே நடப்பாவி அடி
யார் என்று தெரியுமாடி? உங்களுக்கு என்னமே புரியல. நம்மளுடைய பிள்ளை குழந்தைய கொன்ற பாவி கொடும்பாவி சண்டாளியே, மைந்தனை கொன்ற பாவி மனப்பாவியே. எப்படி இது உனக்கு மனம்? நான் பெற்ற மகனா? ஆமா, என்னங்க நாம பெற்ற மகன். நான் பெற்ற மகன் என்று சொல்றீங்களே, இவன் எப்படி நமக்கு மகனாக முடியும்? இவன் அந்தரத்தில் பிறந்திருக்கிறான். இவனை பார்த்தால் அவ்வாறு முகமாக இருக்கிறது. கண்ணே, இவனை நான் இப்பொழுது பெற்றேன். தேவோதி தேவர்களின் அனைத்துமே திரவணித்துக் கொண்டு என்னுடைய தந்தையார் யாரு, தாயார் யார் என்று தெரியாமல் சரி, அவன் அலைமோதி கொண்டிருந்தான். அப்பொழுது மீண்டும் அவன் தந்தையார் யாரு, தாயார் யார் என்று அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். பிறகுதான் நான் எப்படி பிறந்தான் என்று சொல்கிறேன். ஆமா, கண்ணே மகனே. மகனே நரகாசுரா, பிறந்த நாள் முழுவதாக நான் கேட்காத ஒரே வார்த்தை, மகனே நரகாசுரா, என் தாயாரு நான் தான் தாயார் நான் தான் உண்மையாப்பா. என்னை பெற்றவன் நீயா? எப்படி தாய் நீ? உங்களுக்கு நான் தாய். மகனே, அண்ணன் தம்பி 3 பேரு. எங்களுக்கு தாய் தந்தை யார் என்று தெரியாமல் இதுவரைக்கும் எத்தனை வருட காலமாக நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, அப்பா அம்மா யாரு என்று நாங்கள் சொன்னேன் அல்லவா? ஆமா, நான் எப்படி பிறந்தேன் சொல்கிறேன். எப்படி என்னை பெற்றெடுத்தாய்? கண்ணே, இதே உருவத்திலே சரி, முதலாவது யோகத்திலே அந்த கிரிதா யோகத்திலே நீ பூமாதேவியாக இருந்தாய். உண்மைதான். அப்படி பூமாதேவியாக இருக்கும் போது எர்ணியாற்றுவராகப்பட்டவர் நரகத்திலே கோட்டை கட்டி குடியிருக்கிறோம். வேற எர்ணியாற்றுதான். ஆமா, எர்ணியாற்றுவராகப்பட்டவர் நரகத்திலே கோட்டை கட்டி குடியிருக்கிறோம். அவன் யாராலையும் கொல்ல முடியாது. அப்பதான் பார்த்தவன் எப்படி சொல்லணும் அப்படின்னு பன்றி உருவத்துல போய் நரகத்துக்குள்ள போனேன். அந்த கோட்டைக்கு போய் அந்த எர்ணியாற்றுவனை கொன்று மேல வரும்போது அப்போ மேல நான் ஆசைப்பட்டேன். யாரும் பன்றி உருவத்துல. ஆமா, சரி, அந்த வராகி பன்னி உருவத்துல உன் மேல ஆசைப்பட்டவனே சரி. என் விந்தாவப்பட்டு 3 துளி வீரை வாங்கப்பட்டு அந்த நரகத்திலே விழுந்தது. அப்பொழுது அந்த நரகத்திலே 3 துளி வீரியம் நரகத்திலே விழுது. இந்த நரகாசுரன் மிருகாசுரன் பித்துமகாசுரன் 3 பேரை பிறந்தீர்கள். அப்பா, மகனே, அப்பா, தாய் தந்தை என்று பாலவர்மனுக்கு அடித்து விட்டு அது மட்டுமல்ல, ஆனா 2 பேர்களும் இந்த நரகாசுரனை தவிர நீ பிறந்தவானே இந்த தாய் மேல நீ ஆசைப்பட்ட. இந்த தாய் மேல ஆசைப்பட்டாய். அந்த பிறந்தோடனே எவனாவது அம்மா மேல ஆசைப்படுவானா? இவன் ஆசைப்பட்டான். அப்பவே இவன் தப்பிச்சு ஓடுனா. நானும் அந்த உருவத்தை மாதிரி நானும் போயிட்டேன். அப்ப இவன் அப்ப சாபம் கொடுத்தான். அடியா நரகாசுரா, என்றைக்கு இருந்தாலும் என் கையால தான் நீ சாக வேண்டும். என் கையால தான் சாக வேண்டும். அந்த சாகும் நேரத்தில் உன் தலை 1000 சுக்கராக வெடிக்கும். சாபம் கொடுத்தான். அதனாலதான் இதுவரைக்கும் உங்ககிட்ட நான் 999 தடவை உங்கள்கிட்ட தோத்து போன காரணம் என்ன? ஒரே நிமிடத்தில் இவன் அழிச்சிருவேன். ஏன்னா இவனுடைய சாபம் நிறைவேற வேண்டும். அப்படி என்றுதான் இதுவரைக்கும் விட்டு அவனே உன்னை கொல்ல செய்து நீ மாண்டு படித்து விட்டாய். இருந்தாலும் இதோடு புத்தியோடு சென்று இனிமேல் நீ பிழைத்துக் கொள்வாயப்பா. பாண்டவர் உயிர் விழித்தால் வாழையிட கொள்ளாது, செத்தவன் உயிர் விழித்தால் திருமையிட கொள்ளாது. இனிமேல் படிக்கும் உங்களுக்கு மகனாக பிறந்து விட்டு எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு, எப்படி ஒரு தெய்வத்திற்கு குழந்தையாக பிறந்து விட்டு எத்தனையோ பாவம் செய்துவிட்டு இனிமேல் படிக்க நான் புண்ணியத்தை தேட வேண்டும். இந்த உலகமே என்னை போற்ற வேண்டும். அது மட்டுமா, நீ ஆண்டு வரும் நேரத்திலே யாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் எப்படி நரகத்தில் இருக்கிறோம் அவங்க அப்படியே அவங்களும் நரகத்தில் தான் இருக்கணும். ஆமா, எந்த தேய்ச்சி தண்ணி ஊற்றக்கூடாது, நல்ல துணிமணி கட்டக்கூடாது, நல்ல சாப்பாடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படின்னு எல்லாத்தையும் மக்களை உங்களோட கட்டத்தில் வச்சிருந்த. ஆமாப்பா, அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? அப்பா, நான் இன்று இருக்க போகிறேன். சரி, என்னுடைய இறந்த நாள் இன்றுதான் என்று தெரிந்துவிட்டது. இனிமேல் படிக்கு நான் இருந்து இந்த தினத்தை இந்த உலக மக்கள் 40 பேரும் கொண்டாட வேண்டும். நான் இருந்து எப்படி பேணணும், அது போல தலைக்கு எண்ணெய் வச்சு குடிச்சுக்கணும். சரி, புது ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு வீட்டிலே ஒருவரை அழைத்து கொண்டு வந்து நல்லது கெட்டது, அதாவது தலை எப்படி விழிக்கிறதோ அது போல பட்டாசுகளை விட்டு விழிக்க வேண்டும். பயப்பட வேண்டாம். உனக்காகவே நாளை வரும் கலியோகம்
அந்த கலியுகம் பிறக்கும். அந்த கலியுகத்திலே உனக்காகவே ஐப்பசி மாதம் என்று உனக்கு ஐப்பசி மாதம் என்று நரக தீபாவளியாக ஒரு நோம்பியாக வைத்து கொண்டாட செய்து அன்னைக்கு தண்ணி எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டு புத்தாடை கட்டி நல்லா பலகாரம் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் தலைப்பு எப்போ 1000 குக்குலோ வெடிக்குதோ அந்த ஞாபகத்தமாக அன்னைக்குதான் பட்டாசு விட்டு உன்னை குளர வைப்பார்கள். ஆமா, இந்த பூலோக வீட்டு வரை ஆமா உன் பேர் விளங்கி கொண்டே இருக்கும். அப்படி பயப்பட வேண்டாம். தாயார் கொடுத்த சாபத்தின் வழியாக என் தலை எப்பொழுது வெடிக்க போகிறது. ஆமா. நான் மாண்டு வடிவத்தால் இதோ அவனை கொள்வதற்காகவே பூமாதேவியாக உருவத்தை மாறினார். மீண்டும் மாமாவாக உருவத்தை மாறி என்னோட மிருகாசுரனை கொண்டு ஆனால் உங்களுக்கு இடத்துல சேர்த்து விட்டு இருந்தாலும் இவங்களுக்கு தேவைப்பட்டது ஆமா அந்த மரத்தையே நான் கொண்டு போயிருக்கிறேன். அந்த மலரை நானே தெரிகிறேன், வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா அக்கா, இந்த பூ மனசாயிருச்சு, இது நீங்களே வச்சுக்குவாங்க. இல்லடி அது நீ வச்சுக்கோ, இது நான் வச்சுக்கிறேன். சரி நீங்க வச்சுக்கோங்க. என்ன பத்தி வச்சுக்க கூட இல்லக்கா நீங்களே வச்சுக்கோங்க சார். சரி, நீ கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் நேரம். நீங்க மட்டும் நீங்க இதுதான் பண்ணாங்க. இது எல்லாம் ஒரு ஆடியோ திருவிளையாடல். ஏனென்றால் இந்த நரகாசுரனும் மிருகாசுரனும் சித்தமகாசுரனும் 3 பேர்களும் செய்யாத அட்டுழிகளை செய்து இந்த தேவர்கள் எல்லாம் தன்னால் சிறையில் வைக்கப்பட்டார். அவளை கொள்வதற்காகவே நாரதனோ இந்த நாராயணனும் சேர்ந்த ஆடிய திருவிளையாடல் இது ஒன்று. கேளுங்க சபையர்களே, இவ்விதமாக நரகாசுரன் வரை நரகாசுரன் வகை பாமாருக்குமணி சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்கனால் முடிதல் நாடகத்தை எடுத்துவதினோ எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் இதோ எங்கள் நாடகத்திற்காக வருகை தந்து அதாவது யூடியூப் சேனல் மூலமாக இந்த நடந்தக்கூடிய நாடகத்தை வெளிப்படுத்துவதற்காக தனம் வீடியோ என்று சொல்லக்கூடிய அதாவது யூடியூப் பதிவை நமக்கு வருகை தந்துள்ளார். இந்த நாடகத்தை மீண்டும் நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அதாவது தன வீடியோஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதாவது பெல் பட்டன் வச்சு சேனலை நாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க நாடகம் பிடிச்சிருந்தா எல்லாம் ஒரு முறை ஜோரா கைது பண்ணி பார்க்கலாம். அதாவது குட்டப்பட்டி புது இந்த நாகோட புதுவை சேர்ந்த அரிஷ்டமணிகளுக்கு அருந்ததி அம்மையாருக்கும் பிறந்த அருந்ததி இன மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சத்திவார் குல பங்காளிகள் ஒன்றாக சேர்ந்து நமக்காக வேண்டி 30,000 ரூபாய் செலவு செய்து இது நமக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்தார். நாடகம் அரங்கேற்றம் செய்தவர்களும் இது நமக்காக வேண்டி அன்னபோஜனம் அளித்த அர்ஜுனன் சாந்தி ஜென்மத்தார் அவர்களும் இந்த ஆண்டவன் உதவியார எந்த ஒரு குறையும் இல்லாம பத்தினி பெரிய பால்பானம் பொங்கி புத்தி பெரிய குடம்பால் பொங்கி நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஐயனாக விளங்கி வரக்கூடிய மாதேஸ்வரனையும் நமது தாயாக விளங்கி வரக்கூடிய வீரமாத்தியம்மனையும் நமது கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்திக்கிறோம். அனைவரும்